வணக்கம். உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ கோயில்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. வீடே இல்லைன்னா கூட கோயிலுக்காக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு கூட இப்போ இல்லை, ஆனால் கோவில் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க? எதுக்காக இதை கொடுத்துருப்பாங்க? கோயில் இல்லாத ஊரில் குடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன மாதிரியான நோக்கத்தில் இதை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க? இதை கவனித்து பார்த்தோம்னா மனிதனோட ஆற்றல் எப்படி வேலை செய்யுதுன்னா, இது ஏறுது இறங்குது, கொஞ்ச நேரம் சோர்வாக இருக்குது, திடீர்னு உணர்ச்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு டைமில் காலையில் போயிட்டு நீங்கள் கோயிலில் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா உங்கள் மனமே புத்துணர்ச்சி ஆகிடுது. இந்த புத்துணர்ச்சி நாள் ஃபுல்லாக நிலைச்சிருக்குது. அப்போது உங்களுக்குள்ள இந்த சோர்வு இருக்காது, பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது, தொட்டது எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். இதுக்கு கொஞ்சம் பக்தி உருவாக்கி வச்சாங்க. பக்தினா எல்லாத்துக்கும் எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தாங்க. உயிருக்கே முக்கியமானதாக இருக்குது, வாழ்வாதாரத்துக்கே முக்கியமானதாக இந்த கோயில் இருக்குது. அதனால் பக்தி உருவாக்கணும். இப்போது பக்தினா நம்ம போய் நம்ம பெட்டிஷன் போட்டுக்கிறது இல்லை, எனக்கு இது வேணும், இது கொடு, அது கொடுன்ட்டு. இல்லை பிஸ்னஸ் டீல் பேசுறது இல்லை. இப்போ ஒருத்தர் போகிறாரு, ஒரு 1,00,000 ரூபாய் கேட்குறாரு, 1000 ரூபாய் போட்டுடுறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி கடவுளை யாருன்னா உருவாக்குவாங்களா? நம்ம கடவுளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது, கடவுள்கிட்டேருந்து வாங்குற மாதிரி இல்லை. எதுக்காகன்னா கடவுள் ஆற்றலை மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆற்றல் அருள் தான். செயல் பொருள் தன்மையில் செய்கிறது எல்லாமே நம்ம செஞ்சுக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ இது நம்மளோட பக்தியை உருவாக்குறது. நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா அங்கேருந்து கிடைக்கிறது இல்லை. எதுக்காக கேட்குறதுன்னா இது தொத்திக்கிச்சு. இன்னொருத்தர் கேட்குறாரு, நம்ம கேட்டால் கிடைக்கும்ட்டு. நீங்கள் அங்கே போய் உட்காந்திங்கன்னா உங்கள் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். அதனாலே ஒருத்தர் பண நோக்கத்தில் இருந்தால் அவருக்கு பணம் கிடச்சிரும். ஆனால் அந்த நோக்கத்துக்கு அது உருவாக்கலை, உங்கள் முழு வாழ்வாதாரத்துக்கே உருவாக்கி வச்சுருக்குறாங்க.